நம்ம ஸ்டைலில் பொங்கலை முன்னிட்டு கலர்ஃபுல்லான பீட்ரூட் இட்லி செய்ய போகிறோம். அப்பாடா, நான் பொங்கலுக்கு பீட்ரூட் இட்லி செய்கிறேன்னு சொன்னதை செய்ய போகிறீங்களா? நான் மட்டும் செய்யலை, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே செய்ய போகிறோம். ஆமாம், பீட்ரூட் இட்லி சத்தானது. வாங்க செய்வதை பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு பீட்ரூட் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கப் உளுந்து எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், அதையும் ஊற வச்சது போட்டேன். ஒன்றா போட்டேன். 1 கப் சாதம் கோபுரம் மாதிரி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறேன். நல்லா அரைச்சி எடுத்துட்டு வரணும். நான் இட்லிக்கு அரிசி போட மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த அரிசி மாவு தான் போட போகிறேன். 4 கப் அரிசி மாவு. உளுந்து அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு ஊற்றிக்கிறேன். அரைச்சி வச்ச உளுந்த மாவில் 4 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கரைக்கிறேன். நான் இந்தியாவில் அரிசிலாம் ஊற வச்சு செய்வோம். நீங்கள் அரிசி மாவு போட்டு சேர்த்தனா கொஞ்சம் பார்க்கவும் வித்தியாசமாக தெரியுது. நான் சிங்கப்பூருக்கு வந்தப்போ எங்கள் மாமியார் மாவு போட்டு தான் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாம் செய்வாங்க. அதுலேருந்து நானும் மாவு போட்டு தான் செய்ய கற்றுக்கிட்டேன். அது அப்படி பழகி போச்சு. இந்தியாவுக்கு போனால் எனக்கு அரிசி போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அளவும் தெரியாது. இந்த மாவு போட்டு நம்ம செய்கிறதுனால நேரமும் மிச்சம், கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது. மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு போடுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு புளிக்க வச்சுக்கோங்க. பீட்ரூட் இட்லி செய்கிறதுக்கு 2 கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 டீஸ்பூன் இந்த மாதிரி உடைச்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் பொரியல் பண்ணியிருக்கேன், வறுத்துருக்கேன், பீட்ரூட்டை வச்சு ஜூஸ் கூட செஞ்சுருக்கேன். ஆனால் இட்லி தோசை செஞ்சு பார்க்கணுங்கும் போது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புதுமையாக இருந்துச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெயில் சீரகம் போடுறேன். சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஹேண்ட் பிளாண்டரில் கொத்தின வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏற்கனவே மாவுல உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போடுறேன், நல்லா கிண்டிக்கோங்க. உடைச்ச மிளகாய் வத்தலை போடுறேன். அரைச்ச பீட்ரூட்டை தாளித்த கலவையில் போடுறேன். கொஞ்ச நேரம் கிண்டி வேக விட்டுக்கோங்க. மாவு நல்லா கரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆகுது. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. பீட்ரூட் இட்லி செய்கிறதுக்கு தனியாக மாவு எடுத்துக்கிறேன். தாளித்த பீட்ரூட்டை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மாவில் போட்டு கலக்கிக்கிறேன். நான் பீட்ரூட் இட்லி செய்கிறதுக்கு மூல காரணம் சிங்கப்பூரில் பிரபலமான சமையல்காரர் திரு அரஃபீனோட புத்தகத்திலேருந்து வந்துச்சு. அதில் மாற்றம் செஞ்சு நம்ம ஸ்டைலுக்காக ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன். பிளாஸ்டிக் தாளில் நான் 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி அதை தடவி விட்டுட்டு இட்லி தட்டில் போட்டுட்டு அதில் மாவு ஊற்றுறேன். இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது கீழே கற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன். இப்போ ஊற்றி வச்சா இட்லி தட்டை எடுத்து வைக்கிறேன். வேக வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகுது. இப்போ வெந்திரிச்சான்னு பார்க்குறது குச்சி வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. தண்ணி தெளித்து எடுத்துக்கிறேன். இட்லி எடுத்து கொட்டும்போது தாளில் எண்ணெய் போட்டதுனால நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது. பிளாஸ்டிக் தாளில் ஒரு தடவை எண்ணெய் ஊற்றி பல தடவை நம்ம ஊற்றி எடுத்தாலும் அது ஒட்டாமல் வரும். மார்பிள் கேக் செய்கிறது மாதிரி இப்போ மார்பிள் இட்லி செய்ய போகிறோம். பீட்ரூட் இட்லி மாவில் 1 கரண்டி இட்லி மாவு எடுத்து ஊற்றுறேன். லேசாக கலக்கிக்கோங்க. கலக்கின மாவை இட்லி தட்டில் ஊற்றிக்கிறேன். ஈடு இட்லி அவிச்சி எடுத்த மாதிரி இதையும் அவிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கலர் இட்லி செய்கிறதுக்கு எங்கேருந்து சுட்டிங்க? கேக்கிலேருந்து எனக்கு ஐடியா கிடச்சிச்சு. சில கேக் இந்த மாதிரி மார்பிள் கேக்லாம் செய்கிறாங்கல்ல, அதுலேருந்து. அதே மாவு தான், பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அதனால தான் இந்த கேக்கை பார்த்து சுட்டிங்களா? ஆமாம். இப்போ எதுக்கு மாவு தனியாக எடுத்து கலக்குறீங்க? அதே மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டோம்னா பீட்ரூட் தோசை சுடலாம், தெரியுமா? அப்படியா? சரி செய்யுங்க, நான் பார்க்குறேன். தோசைக்காக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். தோசை சுடுறதுக்கு கல்லில் நல்லெண்ணெய் தடவுறேன். தோசை மாவை தோசை கல்லில் வாத்துட்ருக்குறேன். தோசை வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டைலில் பீட்ரூட் இட்லியும் மார்பிள் இட்லியும் தோசையும் தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வருகிற புத்தாண்டு பொங்கலுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க.
மாம்பழம் இட்லியே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 கல்லில் நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் இட்லியும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே கல்லில் சாப்பிட்டா அழகாக இருக்குது. இட்லி மாவில் செஞ்ச தோசையும் மெதுவாக நல்லாயிருக்கு. இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி வைக்கிறேன். அதுக்கு ஊற்றி சாப்பிட மரக்கறி சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். பீட்ரூட் இட்லிக்கும் தோசைக்கும் தேங்காய் சட்னியும் மரக்கறி கோழி குழம்பு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.